அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டாப் 5 அகாடமி. நான் உங்கள் தஞ்சை ரகு. எல்லாம் எப்படி இருக்கீங்க? எனக்கு தெரியும் நீங்க நல்லபடியா படிச்சுட்டு இருப்பீங்க, ஆரோக்கியமா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு ஒரு ஜிஎஸ் டாபிக்ல இருந்து, அதாவது ஜிஎஸ் மீன்ஸ் எல்லா சப்ஜெக்டும் கலந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் ஒன்று எழுத போறோம். ஒரு 15 வினாக்கள் இன்னைக்கு ஒரு டெஸ்ட் இருக்கு. ஸோ எல்லாமே உங்களோட எஸ்ஐபிசியில ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ஸோ நம்ம வந்து அதை தனியா படிக்காம டெய்லி ஒரு 20 கொஸ்டின் ஒரு 50 கொஸ்டின்ஸா படிக்கும்போது நமக்கு நல்ல மனப்பாடம் ஆகும். ஸோ அதனாலதான், ஏன்னா நீங்க அது தனியா படிக்கும்போது உங்களுக்கு அதுக்குன்னு தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகே, கோகுல் ஹாய் சார். ஹாய் கோகுல். ஷர்மிளா குட் ஈவினிங். ஷர்மிளா. தமிழ் குட் ஈவினிங் சார். ஃபர்ஸ்ட் லைவ் பார்க்க வர்றேன். டிஎன்பிசி ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், பட் இனிமேல் டிஎன்யூஎஸ்ஆர்பி ட்ரை பண்ணலாம்னு இருக்கேன். பண்ணிடலாம், பாஸ் பண்ணுவோம் கண்டிப்பாக. சரிங்களா? சீக்கிரமாக சிங்கத்தின் கர்ஜனைக்காக நீ வரணும். சரிங்களா? குணா சார், கொஸ்டின் டிஸ்கிரிப்ஷன்ல வைங்க சார். கொஸ்டினா ஒரு நோட் போட்டு எழுதுங்க சார், அப்பதான் சார் நமக்கு கை கொடுக்கும். ஓகேவா? ஜீவா ஹாய். ஓகே, பார்க்கலாமா? சோ இன்னைக்கு லைவ் பார்ப்போம். தம்பி பேனா கொடு. ஓகே, கவனிங்க. ப்ரூஸ்லி வணக்கம். ப்ரூஸ்லி டீன் 008 குட் ஈவினிங் சார். சத்யா ஹாய். சத்யா. அரவிந்த் எடுத்தோன்னு அரவிந்த், இதுக்கப்புறம் நான் வந்து இப்படி மறைச்சிட்டு தானே நிக்கணும் உனக்கு? எடுத்தோன்னு ஆன்சர் சொல்றது நீ. அடுத்து ஷர்மிளா பாத்துக்க, நான் லைவ் ஸ்டார்ட் பண்ணல தம்பி, நான் அடுத்த வாட்டில இருந்து இதெல்லாம் நான் மறைச்சு வச்சிடணும்ப்பா. கணேஷ் குட் ஈவினிங். ஓகே ஃபைன், ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அரவிந்த் ஷர்மிளா ஆக்ரோஷப்பட்டுட்டாங்க, இதுக்கப்புறம் நம்ம யோசிக்காம டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க சார். Flavivirus causes dash. Filariasis, காலரா, டெங்கு ஃபீவர், மலேரியா. Flavivirus தோற்றுவிப்பது யானைக்கால் வியாதி, காலரா, டெங்கு காய்ச்சல், மலேரியா. இப்ப ஆன்சர் சொல்லுங்க. அரவிந்த் பெர்ஃபெக்ட், ஷர்மிளா பெர்ஃபெக்ட், ஜோதி பெர்ஃபெக்ட். ஹாய் ஜோதி. ஹாய் சார். ஓகே, கோகுல் சிறப்பு, கணேஷ் சிறப்பு. இப்பதான் குட் ஈவினிங் சொல்றான், அது முன்னாடி ஆன்சரே சொல்லிட்ட நீ. சரி ஓகே, கவனி. சோ Flavivirus தோற்றுவிப்பது என்ன அப்படின்னா டெங்கு காய்ச்சல் என்பது சரி. சரிங்களா? சோ Flavivirusனாலும் டெங்கு காய்ச்சல் வரலாம், இல்லைன்னா டென் 1,4 அப்படின்னு வரலாம். டென் 1,4 சொன்னாலும் லோயர் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு. இப்ப 10th 9th புக்ல போனீங்கன்னா Flavivirusனு கொடுத்திருப்பாங்க, அதுவும் கரெக்ட் தான். அப்ப யானைக்கால் வியாதி எதனால சார் வருதுன்னா உச்சரீரியா பான்கிராப்டி. உச்சரீரியா பான்கிராப்டி அப்படிங்கிற ஒரு உருளை புழுவால வரக்கூடிய நோய் தான் யானைக்கால் வியாதி. ஃபிலேரியான்னு சொல்லலாம். மலேரியா வேற, ஃபிலேரியா வேற. எலிபெண்டியாசிஸ்னும் இத சொல்லலாம். ஓகேங்களா? சோ ஃபிலாரிசிஸ், ஃபிலேரியா அல்லது மலேரியா. மலேரியா வேற, ஃபிலேரியா வேற. யானைக்கால் வியாதி எலிபெண்டியாசிஸ் சொல்லலாம். உச்சரீரியா பான்கிராப்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால வருது. அடுத்தது காலரா, விப்ரியோ காலரை. விப்ரியோ காலரை அப்படிங்கிற ஒரு பாக்டீரியத்தால வருது. சரிங்களா? இதுதான் அதீத வயிற்றுப்போக்கு நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. காலரா அப்படின்னாலே ஒருத்தரோட பேர் ஞாபகத்துல வரணும், ராபர்ட் காச் அப்படிங்கிறவருடைய பேர் ஞாபகத்துல வரணும். ஏன் சார் ராபர்ட் காச்சோடைய பேர் ஞாபகத்துல வரணும்னா காலராவில் வரக்கூடிய இந்த காலரா பாக்டீரியா இருக்குதுங்களா, விப்ரியோ காலரே, அது வந்து நம்முடைய சிறுகுடல் பகுதியில காலரோஜன் அப்படின்னு ஒரு ஜன், காலரோஜன் அப்படிங்கிற ஒரு நச்சு பொருளை உருவாக்குது. இதனால அதீத வயிற்றுப்போக்கு ஏற்படுது அப்படின்னு ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் பண்ணது அவர் தான். ஓகேங்களா? அடுத்தது மலேரியான்னு பாத்தீங்கன்னா பிளாஸ்மோடியத்தால வரக்கூடியதுதான் என்னதுங்க, இது வந்து ஒரு புரோட்டோசோவா நோய். பிளாஸ்மோடியம் அப்படிங்கிற ஒரு புரோட்டோசோவால வரக்கூடியதுதான் மலேரியாங்கிறது. மலேரியால 4 டைப் இருக்கு. பிளாஸ்மோடியம் ஓவலே, பிளாஸ்மோடியம் பால்சிபரம், பிளாஸ்மோடியம் மலேரியா, பிளாஸ்மோடியம் அப்படின்னு மொத்தம் 4 டைப் இருக்கு. இது ரொம்ப ஆபத்தானது பாத்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் இதுக்கு முன்னாடி ஒரு செஷனை டிஸ்கஸ் பண்ணோம். பிளாஸ்மோடியம் பால்சிபரம்ங்கிறது மிக கொடுமையானதாக இருக்கும். சோ மலேரியான்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே எந்த கொசு தான் சார் வரும்? ஃபீமேல் அனாஃபலஸ் கொசுன்னு சொல்லக்கூடிய பெண் அனாஃபலஸ் கொசு தான் அதை பரப்புது. இதெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கணும். ஒரு நோயுடைய பேர் கொடுத்துட்டாலே பின்னாடி இருக்கிற நிறைய விஷயங்களை ஞாபகத்துல வச்சுக்கணும். அதே போல இப்ப டெங்கு காய்ச்சல கொடுக்கறது யாரு சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏடிஸ் எஜிப்டி கொசு. ஏடிஸ் எஜிப்டி கொசு அப்படிங்கிறவங்க தான் டெங்கு காய்ச்சல கொடுப்பாங்க. இந்த யானைக்கால் வியாதியை நம்ம கிட்ட கொடுக்கறது யாருன்னா கியூலெக்ஸ் கொசு. பாருங்க, ஒரே ஒரு கொஸ்டின் தான், எவ்வளவு ஆன்சர் நான் எழுதியிருக்கேன் பாத்தீங்களா? இவ்வளவு விஷயம் நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் நம்ம பெர்ஃபெக்ட்டான ஒரு ஆன்சரை நம்ம கொடுக்க முடியும். ஓகேங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் பாப்போம். Flavivirus தோற்றுவிப்பது யாருன்னா டெங்கு காய்ச்சல் தான்.
டெங்கு காய்ச்சல பரப்புறது ஏடிஸ் எஜிப்டி கொசு. ஓகேங்களா? அல்லது டெங்கு 1,2 அப்படிங்கிற வைரஸும் நம்ம சொல்லலாம். இப்ப யானைக்கால் வியாதி எடுத்தீங்கன்னா உச்சரதியா பான்கிராப்டிங்கிற உருளை புழுவால வரக்கூடியது. இது வந்து கியூலெக்ஸ் கொசு வந்து நம்ம கிட்ட கொண்டு வந்து கொடுக்கும். காலரான்னு எடுத்துக்கிட்டா விப்ரியோ காலருங்கிற பாக்டீரியா நம்ம கிட்ட கொண்டு வந்து கொடுக்குதுங்க. காலரானால இன்னொருத்தர் ஞாபகம் ராபர்ட் கச், அதுதான் காலரோஜன் அப்படிங்கிற நச்சை உருவாக்குது அப்படின்னு அவர் தான் கண்டுபிடிச்சு சொன்னாரு. ஓகேங்களா? மலேரியா பிளாஸ்மோடியத்தால வரக்கூடியது. ஃபீமேல் அனாஃபிலஸ் கொசு கடிக்கிறதுனால நமக்கு மலேரியா தொற்று ஏற்படும். ஓகேங்களா? சரி, ஓகே, அருமை அருமை அருமை. ஓகே, அடுத்த செகண்ட் क्वेश्चन பாப்போமா? ஓகே, நோட் பண்ணுங்க. செகண்ட் क्वेश्चन, which one of the following is correctly matched? சரிங்களா? சென்ட்ரல் ரயில்வே இஸ் மும்பை, ஈஸ்டர்ன் ரயில்வே இஸ் சென்னை, நார்த்தன் ரயில்வே இஸ் கோரக்பூர், சவுத்தர்ன் ரயில்வே இஸ் மாலிகான். சரிங்களா? அப்போ இதுல எது கரெக்ட்டா மேட்ச் ஆயிருக்குன்னு பாருங்க. செகண்ட் क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணுமா? எலும்புருக்கி காய்ச்சல் அதெல்லாம் ஓகே, ஃபைன். செகண்ட் क्वेश्चन ஆன்சர் பண்ணுங்க. மேக் இட் ஃபாஸ்ட். செகண்ட் क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணுங்க. என்ன எல்லாம் தூங்கிட்டாங்களா? வருது வருது, சூப்பர் சூப்பர். ஒன்லி செல்வா நாட் 7 சிறப்பான பதில். அரவிந்த் சிறப்பு, கோகுல் சிறப்பு, நாசி முபாரக் பர்ஃபெக்ட், சத்யா பர்ஃபெக்ட், ரமேஷ், ப்ரூஸ்லி பர்ஃபெக்ட், சுஷீலா பர்ஃபெக்ட், கணேஷ், மது எல்லாருமே பர்ஃபெக்ட். ஓகேங்களா? பாத்துருவோமா? அவங்க என்ன கேட்டிருக்காங்க? which one is correctly matched? எது சரியாக பொருந்தி உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ மத்திய ரயில்வே மண்டலம் அப்படிங்கிறது மும்பை, இது பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆயிருக்கு. கிழக்கு ரயில்வே மண்டலம் அப்படிங்கிறது சென்னை கிடையாது, கொல்கத்தா. அடுத்தது வடக்கு ரயில்வே மண்டலம் கோரக்பூர் கிடையாது, புதுடெல்லி வரணும். சரிங்களா? தெற்கு ரயில்வே மாலிகான் இருக்கு, கிடையாது, சென்னை. அப்போ கரெக்ட்லி மேட்ச் அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய ரயில்வே மண்டலம் அப்படிங்கிறது கரெக்டா மேட்ச் ஆயிருக்கு. சோ எஸ்ஐ படிக்கிறவங்க, பிசி படிக்கிறவங்க எல்லாம் கவனமா ஞாபகம் வச்சுக்கோ. போக்குவரத்துல ரயில்வே ஜோன் மொத்தம் 16 ஜோன் இருக்கு. அந்த 16 ஜோன் வந்து உனக்கு கம்பல்சரி ஒரு क्वेश्चन கேட்பாங்க, அதை நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிளாஸ் நடத்தும் பொழுது அந்த 16 ஜோனை உனக்கு நான் எப்படி ஞாபகத்துல வச்சுக்கணுங்கிறத நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா? ஓகே, அடுத்து பாப்போமா? தேர்ட் क्वेश्चन. The enzyme used to join the broken DNA fragments is DNA polymerase, alkaline phosphatase, DNA ligase, restriction endonuclease. Note answer பண்ணுங்க. வெட்டப்பட்ட DNA வின் துண்டுகளை இணைப்பதற்கு பயன்படுத்தப்படும் நொதி என்ன? DNA polymerase, alkaline phosphate, DNA ligase, restriction endonuclease. 17 மண்டலம் சார், கரெக்ட் சார். கொங்கன் ரயில்வே சேர்த்தனா 17 மண்டலங்கள். சாரி. ஓகே, தேர்ட் क्वेश्चन ஆன்சர் பண்ணுமா? அரவிந்த் பர்ஃபெக்ட். என்ன அதுக்கப்புறம் ஒருத்தரையும் காணா? மேக் இட் ஃபாஸ்ட். ப்ரூஸ்லி சிறப்பு, ஷர்மிளா, சத்யா, ரமேஷ், மதுமிதா, கணேஷ், ஜீவா, டீன் 08, கோகு TN69 பர்ஃபெக்ட், மிஸ்டர் 7 பர்ஃபெக்ட், கமலி பர்ஃபெக்ட். ஓகே, பாத்துருவோமா? கவனிங்க சார். அவங்க என்ன கேக்குறாங்க? வெட்டப்பட்ட டிஎன்ஏவின் துண்டுகளை இணைப்பதற்கு. நீ வெட்டப்பட்ட அப்படின்னு நேரம் எங்க போயிருவ? ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ்க்கு போயிருவ. வெட்டுறதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் மூலக்கூறு கத்தரிக்கோள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? வெட்டுறதுக்கு ஓகே. அவன் என்ன கேட்டிருக்கான் கடைசியில? இணைப்பதற்கு அப்படின்னா டிஎன்ஏ லைகேஸ் அப்படின்னு வரணும். சரிங்களா? டிஎன்ஏ லைகேஸ் அப்படிங்கிறது வெட்டப்பட்ட டிஎன்ஏ பிராக்மெண்ட்டை ஒட்டுறதுக்காக பயன்படுத்துறது. அப்ப இந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் எங்க சார் வரும் அப்படின்னா டிஎன்ஏ ரிப்ளிகேஷன் ஒரு நடத்துறதுக்கு டிஎன்ஏ இரட்டி பாதல், அதுல டிஎன்ஏ ரிப்ளிகேஷன்ல வரக்கூடியதான் டிஎன்ஏ பாலிமரேஸ் அப்படின்னு சொல்றது. ஆல்கலைன் பாஸ்பேட்டேஸ் அப்படிங்கிறதுனா ரீகாம்பினேட் டிஎன்ஏ டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய மறுசேர்க்கை தொழில்நுட்பத்துல வரக்கூடியது. சரிங்களா? சோ இந்த நாலுமே ரொம்ப முக்கியமான நொதிகள். ஒரு ஜெனெடிக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 4 நொதிகள் முக்கியம். நமக்கு கேட்கப்பட்ட வினா வந்து வெட்டுப்பட்ட துண்டாக்கப்பட்ட டிஎன்ஏ பிராக்மெண்ட் நம்ம ஒட்டுறதுக்கு எது எடுப்போம்னா டிஎன்ஏ லைகேஸ். இது வந்து மூலக்கூறு பசைன்னு சொல்லுவோம், இது மூலக்கூறு கத்திரிக்கோள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போமா? fourth question. Reserve Bank of India was established in the year. இந்திய ரிசர்வ் வங்கி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1935, 1949, 1950, 1957. So what is the answer for fourth question? fourth question க்கு ஆன்சர் பண்ணுங்க. fourth question. Arvind perfect, Google, Nazim Mubarak,
ஷர்மிளா, ஜீவா, சத்யா, கோகுல், ஹரிதேவன். சிறப்பு சிறப்பு சிறப்பு. பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட். நேஷனலைஸ்டு. சிறப்பு சிறப்பு. ஓகேங்களா? சோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வாஸ் எஸ்டாப்லிஷ்ட் இன் தி இயர் ஆஃப் 1935. 1935ல ஏப்ரல் 1ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? சோ 1949ல நேஷனலைசேஷன் பண்ணிருப்பாங்க, நாட்டுடைமை ஆக்கி இருப்பாங்க. இது ரெண்டு வருடங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரிசர்வ் பேங்கை பொறுத்த வரைக்கும். இது ரெண்டு ரொம்ப முக்கியம். சோ 1934 ஆர்பிஐ ஆக்ட் போடுவாங்க. 1935 ஏப்ரல் 1ல வந்து நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணிடுவாங்க. சோ 1949ல அந்த நேஷனலைசேஷன் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? சோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்பாங்க. வங்கியியல் அப்படிங்கிற ஒரு தலைப்புல இருந்து எஸ்ஐபிசிக்கு எக்கனாமிக்ஸ் ஓரியன்டா ஒரு क्वेश्चन கேட்பாங்க. ஓகேங்களா? சோ எல்லாரும் பெர்ஃபெக்ட்டா ஆன்சர் பண்ணீங்க. ஓகே. அடுத்து 5th क्वेश्चन. 1 horsepower is equal to what? சோ ஒரு குதிரைத்திறன் என்பது டாஸ்க்கு சமம். சொல்லுங்க. இதெல்லாம் ரொம்ப சிம்பிள். இது பிசி क्वेश्चन. சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. 5th क्वेश्चन. 1 குதிரைத்திறன் என்பது ஒரு ஹார்ஸ் பவர் இஸ் ஈக்குவல் டு வாட்? சோ ஒரு ஹார்ஸ் பவர்ங்கிறது எதுக்கு ஈக்குவலா இருக்கு சார்? 1 ஹார்ஸ் பவர் இஸ் ஈக்குவல் டு வாட்? சிறப்பு. பெர்ஃபெக்ட். சிறப்பு. சொல்லணும்னு நினைச்சேன் கழுதை திறன், அதை நீங்க சொல்லிட்டீங்க. ஒரு பாப்போம். ஒரு குதிரை திறன் என்பது 746 வாட்டுக்கு சமம். 746 வாட். சரிங்களா? ஒரு குதிரை திறன்ங்கிற மாதிரி ஒரு கழுதை திறன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஒரு கழுதை திறன் அப்படிங்கிறது 250 வாட். நோட் பண்ணிக்கோங்க. கம்பல்சரி क्वेश्चनல கேட்கலாம். ஒரு குதிரை திறன் என்பது 746 வாட் அப்படின்னா ஒரு கழுதை திறன் என்பது 240 வாட்டா இருக்கணும். இத ரெண்டையும் கம்பல்சரி ஞாபகத்துல வச்சுக்கோ. கெமிஸ்ட்ரி ஓரியன்டா क्वेश्चन கேட்பாங்க. ஓகேங்களா? ஓகே. 6th क्वेश्चन பாப்போமா? கவனிங்க சார். The dam constructed across the river Sutlej is. சட்லஜ் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணை எதுன்னு கேக்குறாங்க. பக்ரானங்கல், ஹிராகுட், தாமோதர் டேம், ஸ்டான்லி ரிசர்வாயர். ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். 6th क्वेश्चन ஆன்சர் பண்ணுமா? The dam constructed across the Sutlej river. So சட்லஜ் நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணை எது? அரவிந்த் பெர்ஃபெக்ட், தமிழ் பெர்ஃபெக்ட், ஏகே பிளாக்ஸ் பெர்ஃபெக்ட், ஜீவா பெர்ஃபெக்ட், அடி பொலியாக்கும். சிறப்பு. பெர்ஃபெக்ட். அரவிந்த், you go for the right way. நல்ல படிக்கிறீங்க. Keep it up. Bruce Lee perfect. Okay. பாப்போமா? சோ சட்லஜ் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணை 10th புக்ல 3வது லெசன்ல நீர்ப்பாசனம் அப்படிங்கிறதுல ஒரு பல்நோக்கு திட்டங்கள்ங்கிற தலைப்புல கொடுத்திருப்பாங்க. ரொம்ப முக்கியம். சோ சட்லஜ் நதியில கட்டப்பட்டது வந்து பக்ரானங்கல் அணை. சோ பக்ரானங்கல் என்பது ஒரு அணை கிடையாது. பக்ரான் ஒரு அணை, நங்கல்னு ஒரு அணை. ஓகேங்களா? சோ இந்த அணை தான் சட்லஜ் நதியில கட்டப்பட்டது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அணை. சரிங்களா? இந்தியாவிலேயே மிகப்பெரிய நீர்மின் சக்தி திட்டம் இங்கதான் செயல்பட்டு இருக்கு. சோ இந்தியாவின் மிகப்பெரிய நீர்மின் சக்தி திட்டம், இந்தியாவின் மிகப்பெரிய நீர்மின் சக்தி திட்டம் இங்கதான் செயல்பட்டு இருக்கு. அப்ப இந்தியாவுடைய மிகப்பெரிய நீர்மின் சக்தி திட்டம் அப்படின்னா உலக அளவுல நீர்மின் சக்தி திட்டம் எங்க இருக்கு தெரியுங்களா? சீனால யாங்லி அப்படிங்கிற நதியில கட்டப்பட்டிருக்க திரிகார்ஸ் அணை. இது வேர்ல்டு லெவல்ல. ஓகேங்களா? திரிகார்ஸ் அணை அப்படின்னு சொல்லலாம். நான் சொன்னது சட்லஜ் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணை வந்து பக்ரானங்கல் அணைனா இது இந்தியாவின் மிகப்பெரிய நீர்மின் சக்தி இருக்கக்கூடிய ஒரு அணைன்னு சொல்லலாம். அதே போல உலகின் மிகப்பெரிய புவியீர்ப்பு அணை எதுதான் அப்படின்னா அதை கிராவிட்டல் டேம் பாத்தீங்கன்னா அதுவும் பக்ரானங்கல் தான். அப்ப வேர்ல்டு லெவல்ல பக்ரானங்கல்ங்கிறது ஒரு கிராவிட்டி டேம்ல பெருசா இருக்கு. இந்தியாவுல மிகப்பெரிய நீர்மின் சக்தி திட்டம் இங்கதான் இருக்குன்னா அப்ப வேர்ல்டு லெவல்ல சீனால யாங்லில திரிகார்ஸ் அணையில தான் மிகப்பெரிய வேர்ல்டு லெவல்ல மிகப்பெரிய நீர்மின் சக்தி திட்டம் இருக்கு. ஓகேங்களா? ஓகே. அடுத்து வருவோமா? அடுத்தது ஹிராகுட் அணை. சோ ஹிராகுட் அணை அப்படிங்கிறது எங்க கட்டப்பட்டுனா மகாநதியில கட்டப்பட்டது. ஹிராகுட் அணை எங்க கட்டப்பட்டிருக்கு? மகாநதியில கட்டப்பட்டிருக்கு. சரிங்களா? ஹிராகுட் அணை அப்படிங்கிறது மகாநதியில கட்டப்பட்டிருக்கு. உலகின் மிக நீளமான அணை ஹிராகுட் அணை நம்ம சொல்லலாம். அடுத்தது தாமோதர் அணை. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தாமோதர் நதியில கட்டப்பட்டிருக்கு. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் சுதந்திர இந்தியாவுடைய முதல் பல்நோக்கு திட்டம் அப்படின்னா அது தாமோதர் அணை திட்டம் தான். நோட் பண்ணிக்கங்க.
சுதந்திர இந்தியாவின் முதல் பல்நோக்கு திட்டம் இங்கதான் கொண்டு வந்தாங்க. ஏன்னா நீங்க எஸ்ஐபிசில இருக்கவங்க கொஞ்சம் ஸ்டாட்டிக் ஜிகேல வந்து கொஞ்சம் வெல் நாலேஜா இருக்கணும். அதனால இந்த டேட்டாஸ் நான் சொல்றேன். அட் த சேம் டைம் தாமோதரன் நீங்க சுதந்திர இந்தியாவின் முதல் பல்நோக்கு திட்டம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா இதுல இன்னொரு விஷயமும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். என்ன சார் அப்படின்னா இந்த அணை எந்த மாடலை பேஸ் பண்ணி கட்டினாங்கன்னா யுஎஸ்ஏ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டெனன்சி பள்ளத்தாக்கு திட்டத்தை பேஸ் பண்ணி தான் கட்டினாங்க. டெனன்சி பள்ளத்தாக்கு திட்டம் அதை பேஸ் பண்ணி தான் இந்த தாமோதர் திட்டத்தை வந்து எக்ஸிக்யூட் பண்ணாங்க. ரொம்ப முக்கியம். ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய திட்டம் இதுதான். முதல் பல்நோக்கு திட்டம் இதுதான். மிகப்பெரிய பல்நோக்கு திட்டம்னா பக்ரானங்கல் திட்டம். ஓகேங்களா? சோ யுஎஸ்ஏல டெனன்சி பள்ளத்தாக்கு திட்டத்தை அடிப்படையா வச்சுதான் இதை மாடிஃபை பண்ணாங்க. இப்ப நான் உங்ககிட்ட கேட்கறதுன்னா இந்தியாவின் செயல்படக்கூடிய பன்னாட்டு திட்டம் எது? பன்னாட்டு நீர்மின் திட்டம் எது? பன்னாட்டு நீர்மின் திட்டம் எது எங்க செயல்படுதுன்னு தெரியுமா? யாராவது ஒரு ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். பன்னாட்டு நீர்மின் திட்டம் எங்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது? இதுக்கு யார் ஆன்சர் பண்றீங்கன்னு பாப்போம். யான்சி, திரிகார்ஸ், ஓகே, பஞ்சாப், அதெல்லாம் ஓகே. நான் கேட்டது பாருங்க, பன்னாட்டு திட்டம் என்று அழைக்கப்படக்கூடியது எது? முதல் திட்டம் வந்து தாமோதர் பள்ளத்தாக்கு திட்டம். இந்தியாவின் மிகப்பெரிய நீர்மின் திட்டம் வந்து பக்ரானங்கல் திட்டம். நான் கேட்கறது பன்னாட்டு திட்டம் அப்படிங்கிறது எது? என்ன ஒரே சைலண்டா இருக்கு? ஹலோ சார் இருக்கீங்களா? என்ன ஒருத்தருமே போடல? ஹலோ, டார்ஜிலிங்கா சார்? அது முதல் நீர்மின் நிலையம். நான் கேட்கறது பன்னாட்டு நீர்மின் திட்டம் எங்க நம்ம இந்தியாவுல செயல்பட்டு இருக்குன்னு கேட்கிறேன். உனக்கு தெரியும், பட் இப்ப நான் கேட்கிறேன், உனக்கு கரெக்டா ஆன்சர் வரும் பாரு. கோசி திட்டம். கோசி திட்டம்ங்கிறது இந்தியாவுக்கும் நேபாளத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய திட்டம். அப்ப கொஸ்டினை ட்விஸ்ட் பண்ணி கேட்கலாம். எப்படி கேட்கலாம்? கோசி திட்டம் என்பது ஒரு பன்னாட்டு திட்டம். ஏன்னா நம்ம நாட்டுக்கும் நம்மளுடைய அண்டை நாடான நேபாளத்துக்கு இடையில இருக்கு. அப்போ இது ஒரு பன்னாட்டு திட்டம்னு கண்டிப்பாக கொஸ்டினை மாத்தி கேட்கலாம். அப்ப கோசி திட்டம்ங்கிறது இந்தியாவுக்கும் நேபாளத்துக்கு இடையில அது இருக்கு. மேட்டூரா? எப்பா என்னப்பா நீங்க இப்படி ஆன்சர் பண்றீங்க? மேட்டூர் எப்படிப்பா பன்னாட்டு திட்டத்துல வரும்? கொஞ்சம் யோசிச்சு பாரு. இந்தியாவுக்கும் நேபாளத்துக்கு இடையில போடப்பட்ட திட்டம்னா கோசி திட்டம் சின்ன திட்டம் தான். நேபாளத்துல ஒரு 5 இடம் மாவட்டங்களும், அங்க நேபாளத்துல வந்து ஒரு மாவட்டம், பீகார்ல 5 மாவட்டம், நேபாளத்துல ஒரு மாவட்டம்ங்கிறது அந்த இடத்துல இருக்கு. ஹனுமன் அப்படிங்கிற இடத்துல தான் அந்த திட்டத்தை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிருப்பாங்க. சோ கோசி திட்டம் என்பது ஒரு பன்னாட்டு திட்டமாக இருக்கு. ஓகேங்களா? இது இன்னைக்கு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, 7th கொஸ்டின் பார்ப்போம். The first war against the British rule was started in Tamil Nadu by Kattabomman, Pulithevar, Chinnamarudu, Velunaachiyar. யாரு சார்? தமிழ்நாட்டில் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக முதலில் போரிட்டவர் யாரு? என்ன சத்தத்தையே காணா? ஹலோ அப்பா அரவிந்த், போன கொஸ்டினுக்கு உன்னை ஆளையே காண. அரவிந்த் எங்க போனீங்கன்னே தெரியல. இந்த கொஸ்டினுக்கு பாரு எவ்வளவு ஆன்சர். பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட். திருநெல்வேலி நிற்கட்டும் செவல். ஓகே, பாத்துருவோமா? கவனிங்க. போன கொஸ்டினுக்கு ஆன்சர் கேட்டா எடுத்தே பாரு ஒரு ஓட்டம்னு ஒருத்தர் கூட ஆன்சர் சொல்லல. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கடன் வருது. கொஞ்சம் யோசிச்சு ஆன்சர் பண்ணணும். தமிழ்நாட்டில் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக முதலில் போரிட்டவர் நீங்க சொன்னது பர்ஃபெக்ட். புலித்தேவர். மேற்கு பாளையத்துறை தலைவராக இருந்தாரு. கிழக்கு பாளையத்துக்கு கட்டபொம்மன் இருந்தாரு. சின்னமருது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு. அடுத்து வேலுநாச்சியரை பத்தி நமக்கு தெரியும். சோ இவங்க 4 பேரை பத்தி கம்பல்சரி உனக்கு ஒரு கொஸ்டின் உண்டு. சரிங்களா? நெற்கட்டும் செவல் ஆட்சி செஞ்சவர் தான் புலித்தேவர். சோ புலித்தேவர் தான் முதல் போரை வந்து அவங்களுக்கு மேல ஆங்கிலேயருக்கு எதிராக ஒரு கிளர்ச்சியை தொடங்கினாரு. அப்புறம் கட்டபொம்மன், சின்னமருது, வேலுநாச்சியர் அப்படிங்கிறவங்க எல்லாருமே கொடுத்திருக்காங்க. இவங்க தான் முதலாக ஆங்கிலேயர் எதிர்த்து போராடிய முதல் பெண்மணி வீரமங்கை வேலுநாச்சியா. ஓகேங்களா? அது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஓகே, 8th கொஸ்டின் பார்ப்போம். 8th கொஸ்டின். Wheat granary of India is what? இந்தியாவின் கோதுமை களஞ்சியம் என அழைக்கப்படக்கூடிய மாநிலம் எது? திருச்சிராப்பள்ளி, பிரகடனம், சின்னமருது, பெரிய மருது. ஓகே, அடுத்தது கொஸ்டின் வந்தாச்சு. சொல்லுங்க. இந்தியாவின் கோதுமை களஞ்சியம் எது சார்?
Arvind, perfect. Nazi Mubarak, perfect. Madhumita, Uma Bharat, Mohan Raj. Mohan Raj, perfect. Mohan Raj. Syrup. Okay, Bruce Lee, perfect. Okay, Papama, Gavani. So, இந்தியாவின் கோதுமை களஞ்சியம் என அழைக்கப்படுவது பஞ்சாப் தான். பஞ்சாப் அதுக்கு மட்டும் சிறப்புல 5 நதிகளின் நகரம்னு சொல்லலாம். பஞ்சாப ரொம்ப முக்கியம். இந்தியாவின் கோதுமை களஞ்சியம் பஞ்சாப்னு சொல்லலாம். அடுத்து ராஜஸ்தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் ஜெய்ப்பூர் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அதனால அந்த இடத்துல வந்து பிங்க் சிட்டின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இளஞ்சிவப்பு நகரம்னு சொல்லுவாங்க. ஆந்திரா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியாவுடைய முட்டை நகரம்னு ஆந்திராவை சொல்லலாம். இந்தியாவின் முட்டை நகரம்னு ஆந்திராவை சொல்லலாம். சரிங்களா? உத்தரப்பிரதேசத்தை வந்து சர்க்கரை கிண்ணம்னு சொல்லலாம். சர்க்கரை கிண்ணம். சரிங்களா? சுகர் பவுல் ஆஃப் இந்தியான்னு கேட்டாங்கன்னா உத்தரப்பிரதேஷ். எக் அதாவது இந்தியாவின் முட்டை கிணம் எடுத்தீங்கன்னா அது ஆந்திராவை சொல்லலாம். ஓகேங்களா? சோ ஒரு சில விஷயங்கள் இது மாதிரி ஸ்டாட்டிக் ஜிகே எல்லாம் கொஞ்சம் வந்து நல்லா எடுத்துக்கணும். ஓகேங்களா? அடுத்தது 9வது கொஸ்டின். குருதியில் உள்ள உலோகம் எது? அலுமினியம், மெக்னீசியம், இரும்பு, காப்பர். 9th கொஸ்டின் வந்தாச்சு. 9th கொஸ்டின் ஆன்சர் பண்ணுமா? சப்த சிந்து, சர்க்கரை கிண்ணம் யூபி, ஜெய்ப்பூர் சாம்பார் லேக் இருக்கு, எல்லாம் ஓகே. அடுத்த கொஸ்டின் வந்தாச்சு. ஜீவா யூனிக்யூ ஆபீஷியல், சாரி ஃபார் லேட் சார், பெர்ஃபெக்ட். பட் இன்னும் கொஞ்சம் அடுத்த லைவ்ல கொஞ்சம் சீக்கிரமா வரணும். நிறைய நம்ம டெஸ்ட் எழுத வேண்டியது இருக்கு. ஆப்ஷன் அரவிந்த், எப்படி 9th கொஸ்டினுக்கு உனக்கு ஆப்ஷன் பாம்பே மெக்னீசியம் வரும்? குருதியில் உள்ள உலோகம் நல்ல நோட் பண்ணி ஆன்சர் பண்ணணும். பெர்ஃபெக்ட். ப்ரூஸ்லி பெர்ஃபெக்ட், கோகு பெர்ஃபெக்ட், சுப்பிரமணி, ஜீவா, ரமேஷ். ஓகே, கவனிங்க. இரும்பு என்பது பெர்ஃபெக்ட். ஏன்னா ஹீமோகுளோபின் ரத்தத்துல இருக்கு. இது எல்லாமே ரத்தத்துல இருக்கு. சரிங்களா? பட் அதிகமா இருக்கிறது மெட்டல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரும்பு தான். ஏன்னா ஹீமோகுளோபின்ல இருக்கக்கூடிய பிக்மெண்டேஷன் ப்ராப்பர்ட்டி காரணம் இரும்பு. ஹீமோகுளோபின் ஆர்பிசில அதிகமா இருக்கிறதுனால தான் ரத்தமே சிகப்பு கலர்ல இருக்கு. ஓகேங்களா? மெட்டல் பிரசன்ட் இன் பிளட்னு கேட்டாங்கன்னா இரும்பு. ரத்தம் சிவப்பு நிறத்தமாக இருப்பதற்கு காரணம் ஹீமோகுளோபின் அப்படின்னு நிறமினா அப்ப உலோகம்னு கேட்டா இரும்புன்னு எழுதணும். இப்படி கூட கேட்கலாம். குருதியில் உள்ள உலோகம் இரும்புன்னு கேட்டிருக்கானா, இதே வந்து இப்படி கேட்கலாம். ரத்தம் சிவப்பு நிறமாக இருப்பதற்கு காரணமான உலோகம் எதுன்னு கேட்டா இரும்புன்னு எழுதணும். காரணமான நிறமி பிக்மெண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹீமோகுளோபின் எழுதணும். ஓகேங்களா? என்ன கொஸ்டின் கேட்கறாங்களோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் எழுது. ஓகேவா? அடுத்து 10th கொஸ்டின். The highest peak in India is. இந்தியாவில் காணப்படும் மலைச்சிகரங்களில் மிக உயர்ந்தது எதுங்க? 10th கொஸ்டின் ஆன்சர் பண்ணுமா? கொஸ்டின் ஆன்சர். இந்தியாவில் காணப்படும் மலைச்சிகரங்களில் மிக உயர்ந்தது. மேக் இட் ஃபாஸ்ட். 10 சி. ஜீவா யூனிக்யூ யோசிச்சு ஆன்சர் பண்ணு. பியா சியா கொஞ்சம் கரெக்டா சொல்லணும். உயரத்தின் ஞாபகத்துல வச்சுக்கோ. இந்தியாவுக்குள்ள அப்படின்னு பாக்குறோம். பெர்ஃபெக்ட். பார்க்கலாமா? சோ இந்தியாவில் காணப்படும் மலைச்சிகரங்களில் மிக உயர்ந்தது இந்தியாவுக்குள்ள பார்க்கும்போது K2 அப்படிங்கிறது தான் நமக்கு வரும். சோ K2 தான் இந்தியாவுக்குள்ள பார்க்கும்போது மிக உயர்ந்ததாக இருக்கும். 8611 மீட்டர் கொண்டது. வேர்ல்டுலயே உயரமானது வந்து எவரெஸ்ட். 8 வைக்கணும். 0.8. சரிங்களா? அது வந்து எவரெஸ்டோட ஹைட். 8 அப்படிங்கிறது எவரெஸ்ட் வேர்ல்டுலயே மிக உயரமான சிகரம் எவரெஸ்ட். K2 வந்து 8611 மீட்டர். கஞ்சன்ஜங்கா அப்படின்னு 8586 மீட்டர். 8586 மீட்டர் வந்து கஞ்சன்ஜங்கா. தவளகிரி அல்லது தௌலகிரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ அதோட ஹைட் பாத்தீங்கன்னா 8167 அப்படின்னு சொல்லலாம். நோட் பண்ணிக்கோங்க. சோ எவரெஸ்டோட ஹைட் வந்து 8848.86 அப்படின்னு வரும். அதான் எக்ஸாக்டான ஒரு வேல்யூ. சரிங்களா? K2 ஹைட் 8611 மீட்டர். கஞ்சன்ஜங்கா 8586. தவளகிரி வந்து 8167. சோ ஹிமாத்ரி, இமாச்சல், சிவாலிக்னு வந்து இமயமலையுடைய மத்திய பகுதியில் இருக்கும். அதுல இமாத்ரியில தான் அதிகமான பல உயரமான சிகரங்கள் இருக்கு. 14 சிகரங்கள்ல 9 சிகரங்கள் நம்ம இமாத்ரி பகுதியில் இருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஜியோகிராபி 10th லெசன் நம்ம கொடுத்திருப்பாங்க. அந்த லெசன் வந்து கம்பல்சரி क्वेश्चन கேட்பாங்க. அப்ப இந்தியாவில் காணப்படும் மலைச்சிகரம் மிக உயர்ந்தது K2. ஓகேங்களா? ஓகே. அடுத்து 11வது क्वेश्चन போலாமா? The most outstanding military leader
of Western Bihar in the Great Revolt of 1857 was? 1857 ஆண்டு பெரும்புரட்சியில் மேற்கு பீகாரின் மிகச்சிறந்த ராணுவ தளபதி யார்? கன்வர் சிங், கோவிந்த் சிங், ரஞ்சித் சிங், இரண்டாம் பகதூர் ஷா. இரண்டாம் பகதூர் ஷா. சொல்லுங்க சார். 857க்கு பெரும்புரட்சியில பீகாரின் தலைச்சிறந்த ஜனபதி 11க்கு பெர்ஃபெக்ட் அரவிந்த் சிறப்பு, தமிழ் சிறப்பு, ஏகே விளாக்ஸ். எப்படி இரண்டாம் பகதூர் ஷா? யோசிச்சு பாருங்க. இரண்டாம் பகதூர் ஷா. அப்ப டெல்லிக்கு யாரு தலைமை? யோசிச்சு பார்க்கணும். பெர்ஃபெக்ட். வில்லியம் டெய்லர் அடக்கியவர். பெர்ஃபெக்ட். ஓகே, பார்க்கலாமா? சோ 1857 ஆண்டு பெரும்புரட்சியில் மேற்கு பீகாரின் மிகச்சிறந்த தளபதியாக இருந்தவர் கன்வர் சிங் அப்படிங்கிறவர் தான் இருந்தார். ஓகேங்களா? கன்வர் சிங் அப்படிங்கிறவர் தான் மிகச்சிறந்த படைத்தளபதியாக இருந்திருக்கிறாரு. சரி, ஓகே. அப்போ அந்த கழகத்தை அடக்கியவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா வில்லியம் டெய்லர் அப்படிங்கிறவர் அடக்கினார். கழகத்தை அடக்கியவர் யாருங்க? வில்லியம் டெய்லர். ஞாபகத்துல இருக்கட்டும். சரிங்களா? டெல்லி அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாம் பகதூர் ஷா. டெல்லி அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாம் பகதூர் ஷா. டெல்லிக்கு படைத்தளபதியாக தலைமையேற்றவர் யாருன்னா இரண்டாம் பகதூர் ஷா. அந்த கழகத்தை அடக்கியவர் யாருன்னா நிக்கல்சன், ஜான் நிக்கல்சன். சோ 8வது புக்ல மக்களின் புரட்சி அப்படின்னு ஒரு லெசன் இருக்கு. அதுல ஒரு பாக்ஸ் கடைசியில இருக்கும். அதுல இருந்து எஸ்ஐல ஒரு கொஸ்டின் கம்பல்சரி கேட்கறான். சரிங்களா? சோ வில்லியம் டெய்லர் தான் கன்வர் சிங்க வந்து அடக்கினவர். மேற்கு பீகாரின் தலைவராக கன்வர் சிங் இருந்தப்போ புரட்சி அடக்கினவர் வில்லியம் டெய்லர். இரண்டாம் பகதூர் ஷா டெல்லியில தலைமையேற்றிருப்பாருங்க. அவர் அடக்குனது யாருன்னா நிக்கல்சன். அடுத்தது குவாலியர்ல தலைமை ஏற்றவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாந்தியா தோப்பு. சோ ஜான்சில தலைமையேற்றவர் யாருன்னா லட்சுமி பாய். சோ இவங்க ரெண்டு பேர்த்தையுமே அடக்குனது யாருன்னா ஹக்ரோஸ், ஜெனரல் ஹக்ரோஸ் அப்படிங்கிறவர் தான். புரட்சியிலேயே நான் கண்ட ஒரே ஒரு ஆண்மகன் யாருன்னா ஜான்சன் லட்சுமி பாய் தான் அப்படிங்கிறது ஹக்ரோஸ் வந்து புகழாரம் சுற்றிருப்பாரு. சோ குவாலியருக்கு வந்து தாந்தியா தோப், ஜான்சி வந்து லட்சுமி பாய், ஹக்ரோஸ் அடக்கி இருப்பாருங்க. அடுத்து பரைலி அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. பரைலியில வந்து பரைலி அப்படிங்கிறதுக்கு கான் அப்துல் கான் காபர்கான், கான் அப்துல் கான், கான் பகதூர் கான், சாரி கான் பகதூர் அப்படிங்கிறவரு. சோ இது அடக்குனது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே இவர் வந்து கேம்பல் அப்படிங்கிறவர் அடக்கி இருப்பாரு. கேம்பல் அப்படின்னு அடக்கி இருப்பாரு. சோ மேற்கு பீகார் கன்வர் சிங், வில்லியம் டெய்லர், இரண்டாம் பகதூர் ஷா டெல்லி, நிக்கல்சன், குவாலியர் தாந்தியா தோப், ஜான்சி லட்சுமி பாய், ரெண்டுக்குமே வந்து ஹக்ரோஸ் அப்படிங்கிறவரு. பரைலி அப்படின்னு பாத்தீங்கன்னா கான் பகதூர் கான். அதை அடக்குனது யாருன்னா கேம்பல் அப்படிங்கிறவரு சொல்லலாம். அடுத்து லக்னோ கேட்பாங்க. அந்த பேகம் ஹஸ்ரத் மஹால் அப்படிங்கிறவங்க இருக்காங்களே, லக்னோ ஹஸ்ரத் மஹால் அதையும் அடக்குனவர் யாருன்னா கேம்பல் அப்படிங்கிறவர் தான் அடக்குனார். ஓகேங்களா? சோ இதெல்லாம் கம்பல்சரி ஞாபகம் வச்சுக்கோ. இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வந்து உனக்கு அவசியம் கேட்பாங்க. எடுத்து எங்க இருக்குன்னா 8வது புக்ல மக்களின் புரட்சின்னு இருக்கும். அதுல கடைசியில ஒரு பாக்ஸ் கொடுத்திருப்பாங்க. அதை நல்லா படிச்சுக்கோ. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது 12th கொஸ்டின் பாருங்க. ஒரு யூனிட் ஆஃப் ரேடியேஷன் எக்ஸ்போஷர் இஸ். கதிர்வீச்சின் அலகு என்ன? கேண்டிலா, டயாப்டர், கெல்வின், ரான்ஜன். கதிர்வீச்சின் அலகு சொல்லுங்க பாப்போம். 12th கொஸ்டினுக்கு பெர்ஃபெக்ட் அரவிந்த், ஜீவா பெர்ஃபெக்ட், ஏகே விளாக்ஸ் பெர்ஃபெக்ட், வைஷு பெர்ஃபெக்ட், மதுமிதா, சத்யா, அண்ணாதுரை, விஷ்ணு, பழனிசாமி, ஜீவா, யுவி, சச்சி ஜோன் சிறப்பு, அண்ணாதுரை, ரமேஷ். ஓகே, பாத்துடலாம். சோ கதிர்வீச்சின் அலகு வந்து பாத்தீங்கன்னா ரான்ஜன் அப்படின்னு சொல்லலாம். சோ லென்ஸ் திறனின் அலகு, லென்ஸின் திறனின் அலகு வந்து டயாப்டர் அப்படின்னு சொல்லலாம். கேண்டிலாங்கிறது ஒளி செறிவின் அலகு கேண்டிலா. வெப்பத்தின் அலகு கெல்வின். வெப்பநிலையின் அலகுன்னு கேட்டாங்கன்னா ஜூல். ஓகேங்களா? சோ வெப்பத்தின் அலகு கெல்வின், வெப்பநிலையின் அலகு ஜூல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அப்ப கதிர்வீச்சின் அலகு ரான்ஜன் அப்படிங்கிறது சரி. அடுத்து 13வது கொஸ்டின்.
சிவியர் டயரியா இஸ் a symptom of dash. தீவிர வயிற்றுப்போக்கு இந்நோயின் அறிகுறிகள் டியூபர்குலோசிஸ், காலரா, தொழுநோய், ஆந்த்ராக்ஸ். 13th question ஆன்சர் பண்ணுமா? சவுண்ட் டெசிபிள். ஓகே, அடுத்து 13th question வாங்க. 13வது question வாங்க. தீவிர வயிற்றுப்போக்கு இந்நோயின் அறிகுறிகள் எந்த நோயோட அறிகுறியாக ஹை டயர் அக்யூட் டயரியா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. டியூபர்குலோசிஸ், காலரா, தொழுநோய், ஆந்த்ராக்ஸ். டியூபர்குலோசிஸ் வராது, கொஞ்சம் யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. விஸ்வா. ஓகே, பெர்ஃபெக்ட். சித்திரசன், கயல்விழி, ஆஸ்பிரண்ட் கரெக்ட். சந்தோஷ், சுப்பிரமணி, அன்பரசன், எண்டமிபா ஹிஸ்டோலைடிகா. நான் இங்க கேட்டது தீவிர வயிற்றுப்போக்கு நோய். எண்டமிபா ஹிஸ்டோலைடிகால நான் கேட்கல. ஓகேங்களா, கவனிங்க. காலரா அப்படின்னு நான் முன்னாடியே சொன்ன அதீத வயிற்றுப்போக்கு நோய் என அழைக்கப்படக்கூடியது காலரா. ராபர்ட் காட்ச் தான் சொன்னாரு. விப்ரியோ காலரே அப்படிங்கிற பாக்டீரியா நம்மளுடைய குடல்ல காலரோஜன் அப்படிங்கிற நச்சு பொருளை உருவாக்குறதுனால கண்டிப்பா அதீதமான வயிற்றுப்போக்கு நமக்கு ஏற்படும் அப்படின்னு அவர் தான் ப்ரூஃப் பண்ணாரு. இங்க இருக்கிற 4 நோயை பாரு, எது வயிற்றுப்போக்கு ஏற்படுத்தி கொடுக்கும்னா காலரா தான் கொடுக்கும். ஆந்த்ராக்ஸ் என்பது அனிமலுக்கு வரக்கூடிய நோயா இருக்கும். தொழுநோய்ங்கிறது உடல்ல ஏற்படக்கூடிய இந்த புறத்தோற்றத்துல வேறுபாடுகளை கொடுக்கும். டியூபர்குலோசிஸ்ங்கிறது நமக்கு காச நோய். டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிறது காச நோய். மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலே அப்படிங்கிறது நுரையீரல்ல வரக்கூடிய நோய். அப்ப இங்க இருக்கக்கூடிய 4 ஆப்ஷன்ல சரியான ஆப்ஷன் வந்து காலரா என்பது சரி. ஓகேங்களா? ஓகே, மாத்தி சொல்றேன்னா சாரி. வெப்பம்னா ஜூல், வெப்பநிலைனா கெல்வின். ஓகே சார், சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ட். சோ மாத்திக்கோங்க, மாத்தி அந்த இடத்துல சொல்லிட்டேன். ஓகேங்களா? சோ 14th question பாருங்க. The world's deepest marina trench is located in. ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஒரு விஷயம் சொல்றேன், இன்னைக்கு நான் நோட் பண்ணிக்கோ. 6வது புக்ல நிலப்பரப்பும் பெருங்கடலும் ஒரு லெசன் இருக்கு. அந்த லெசனை நீ நல்லா படிச்சுக்கணும். பெருங்கடல்ல இருந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? இந்த வேர்ல்டுல உலகின் மிக ஆழமான பகுதி மரியானா அகழி அமைந்துள்ள பெருங்கடல் எதுன்னு கேட்கிறாங்க. பசிபிக் பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல், ஆர்டிக் பெருங்கடல், இந்திய பெருங்கடல். ஆன்சர் பண்ணுங்க. அதை மாத்தி சொல்லட்டுமா? நீங்க அடுத்து ஆன்சர் பண்ணுங்க. பசிபிக், அட்லாண்டிக், ஆர்டிக், இந்திய பெருங்கடல். மொத்தம் 5 பெருங்கடல் இருக்கு. 5 பெருங்கடலையும் 5 விதமான அகழிகள் இருக்கு. ஆன்சர் பண்ணுங்க. அப்படியே பசிபிக் பெருங்கடல் அல்ல, உலகின் மிக ஆழமான மரியானா அகழி அமைந்துள்ள பெருங்கடல். பெர்ஃபெக்ட், பசிபிக் பெருங்கடல். அதோடைய டீப் எவ்வளவுங்க? 10,000. பெர்ஃபெக்ட் அரவிந்த். இன்னும் கொஞ்சம் 10,995 அப்படிங்கறத கொஞ்சம் செக் பண்ணு. 10,944. ஓகேங்களா? ஓகே, பசிபிக் பெருங்கடல் தான் இதோட ஆன்சர். 10,944. அகழி அப்படின்னா பள்ளம், மீட்டர் மேல பவர்ல வந்து மைனஸ் அப்படின்னு போடணும். ஓகேங்களா? சோ பசிபிக் பெருங்கடல்ல தான் மரியானா ட்ரென்ச் இருக்கு. அப்ப அட்லாண்டிக் பெருங்கடல்ல என்ன இருக்கு அப்படின்னா மில்வாக்கி அகழி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அட்லாண்டிக் கடல் என்ன இருக்கு சார்? மில்வாக்கி அகழி. நோட் பண்ணிக்கோ, மில்வாக்கி அகழி எங்க இருக்குன்னா அட்லாண்டிக் பெருங்கடல் இருக்கு. அடுத்தது ஆர்டிக் பெருங்கடல். பாத்தீங்கன்னா ஆர்டிக் பெருங்கடல் அகழி கிடையாது, ஒரு தாழ்நிலம் தான் இருக்கு. யுரேசியன் தாழ்நிலம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. யுரேசியன் தாழ்நிலம், இதுவும் கிட்டத்தட்ட அகழி மாதிரி தான். யுரேசியன் தாழ்நிலம் ஒண்ணு இருக்கு. அடுத்தது இந்திய பெருங்கடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாவா அகழி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்திய பெருங்கடல்ல ஜாவா அகழி. நோட் பண்ணிக்கோ, இந்திய பெருங்கடல்ல ஜாவா அகழி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அடுத்தது தென் பெருங்கடல், அதாவது அண்டார்டிகாவை சூழ்ந்து இருக்கக்கூடிய தென் பெருங்கடல் சொல்லக்கூடிய அதுல வந்து தென் சாண்ட்விச் அகழி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. தென் சாண்ட்விச் அகழி, இது வந்து தென் பெருங்கடல்ல இருக்கு. இதெல்லாம் நோட் பண்ணிக்கணும். சோ பசிபிக் பெருங்கடல் தான் மரியானா அகழி இருக்கு. அட்லாண்டிக் பெருங்கடல் மில்வாக்கி அகழி இருக்கு. இந்திய பெருங்கடல்ல ஜாவா அகழி இருக்கு. 994. ஆர்டிக் பெருங்கடல்ல யுரேஷியன் தாழ்நிலம் இருக்கு. தென் பெருங்கடல் சொல்லக்கூடிய அண்டார்டிகாவை சுத்தி இருக்கக்கூடிய அந்த பெருங்கடல்ல வந்து தென் சாண்ட்விச் அகழி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சோ 5 பெருங்கடலையும் 5 விதமான தாழ்நில அகழிகள் இருக்கு. அதுல ஞாபகம் வச்சுக்கோ. சோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலா 15th கொஸ்டின் ரொம்ப ஈஸியான கொஸ்டின். நோட் பண்ணிக்கோ.
The Brahma Samaj was established by Dayananda Saraswati, Rajaram Mohan Rai, Sir Syed Ahmad Khan, Dr. Annie Besant. So பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தவர் யார்? தென் சாண்ட்விச் அதெல்லாம் ஓகே. அடுத்து 15th क्वेश्चन வாங்க. 15th क्वेश्चन. Arvind perfect, Vaishu perfect, Vishnu, Soumya, Jeeva, Satya, Sharmadurai perfect. Okay. So பிரம்ம சமாஜத்தை தோற்றுறது யாருன்னா ராஜாராம் மோகன் ராய் 1828ல. அடுத்து தயானந்த சரஸ்வதி என்ன பண்ணிருப்பாருன்னா ஆரிய சமாஜம் 1875ல. சர் சையத் அகமது கான் அலிகார் இயக்கம், அலிகார் மூமெண்ட், அதுவும் 1875ல தான். அடுத்து அன்னி பெசன்ட் 1916ல தன்னாட்சி இயக்கத்தை கொண்டு வந்திருப்பாங்க. தன்னாட்சி இயக்கம். இங்க வந்து இவங்க அங்கிட்ட வந்து பாலகங்காதர திலகர் கொண்டு வந்திருப்பாரு. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தவர் வந்து ராஜாராம் மோகன் ராய் 1828. இவர் தான் வில்லியம் பென்னிங் பிரபுக்கு ஹெல்ப் பண்ணி சதியை வந்து அபாலிஷ் பண்ணிருப்பாங்க. சரிங்க, உடன்கட்டை இதெல்லாம் அபாலிஷ் பண்ணிருப்பாங்க 1829ல. அது சோ த ஆன்சர் வந்து ஆரிய சமாஜ் 1875. சர் சையத் அகமது கான் வந்து அலிகார் இயக்கம், அதுவும் 1875 தான். அன்னி பெசன்ட் டாக்டர் அன்னி பெசன்ட் 1916ல நமக்கு தன்னாட்சி இயக்கம் அப்படிங்கறத ஒண்ணு ஆரம்பிச்சு கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே. சோ இதோட எண்ட் 15 क्वेश्चंस முடிஞ்சிச்சு. சரிங்களா? சரி, ஓகே. அடுத்து இன்னொரு லைவ்ல நம்ம இன்னொரு விஷயத்தை பார்க்க போறோம். சோ இன்னைக்கு வந்து ஒரே ஒரு क्वेश्चனுக்கு தான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஆன்சர் வந்து பெர்ஃபெக்ட்டா வரல. மத்தபடி மோஸ்ட் ஆஃப் தம் எல்லா क्वेश्चனுக்கும் ஆன்சர் பெர்ஃபெக்ட்டா வந்திருக்கு. சோ இன்னைக்கு ஒரு லைவ் வந்து நல்லபடியா டெஸ்ட் எழுதிருக்கீங்க. நான் ஏன் ஒவ்வொரு क्वेश्चனும் ஒரு பேஜ்ல நிறைய எழுதி போடுறேன்னா, நீ ஒரு நோட்ல தயவு செய்து இந்த நோட் ஒரு क्वेश्चனை எழுதி அதுக்கு பக்கத்துல எதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு எழுதினாதான் நம்ம ஆன்சரை எலிமினேட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனாலதான் நான் வந்து இப்படி ஒவ்வொரு பேஜுக்கும் ஒரு क्वेश्चन கொடுத்து நிறைய டேட்டாஸை உனக்கு நான் இன்ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். சரிங்களா? சோ அதனால இது மாதிரி ஒரு நோட் போட்டு ஃபாலோ பண்ணாதான் உனக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். சோ கண்டிப்பா 140 क्वेश्चनல எப்படி பார்த்தாலும் நமக்கு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन வந்து ஒரு 10 क्वेश्चन ஆச்சு கேட்டுருவாங்க. அது அப்படியே நம்ம கைக்குள்ள இருக்கணும். 1 மார்க் போனாலும் 1/2 மார்க் போனாலும் லாஸ்ட் நமக்கு தான். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.